நேத்து நைட்ல இருந்து எல்லாருக்கும் கிடைச்ச கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடுல இருக்கிற திருவண்ணாமலை, தென்காசி, கடலூர் அப்படின்னு சொல்லி பல இடத்துல பார்த்தோம்னா யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு பஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு. இதுல மிகப்பெரிய அளவுல கடலூர் மாவட்டத்துல 7:30க்கு ஒரு பஸ்னால ஒரு மேசிவ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல 2 ஃபேமிலில இருந்து கிட்டத்தட்ட 9 பேர் இறந்திருக்காங்க. அதுல ஒரு சின்ன குழந்தை கூட. சரி, தமிழ்நாட்டுல மட்டும் இப்படிதான் சொல்லி பார்த்தா கர்நாடகால கூட நேத்து ஹை கிளாஸ் படுக்கை வசதி இருக்கிற ஒரு பிரைவேட் பஸ் டிராவல் பண்ணும்போது எதிர்பார்க்காத நிலையில் ஆப்போசிட்ல இருந்து ஒரு ஹெவி ட்ரக் வந்து இடிச்சனால உடனே அந்த மொத்த பஸ்ஸுமே அந்த லாரியுமே ஃபயர் ஆனனால உள்ள டிராவல் பண்ண 20 பீப்புள் மட்டும் இப்போ வரைக்கும் எரிஞ்சு டெத் ஆயிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் நடந்த அப்புறமா பார்த்தா பப்ளிக்னால ஒரு மேரேஜ்க்கோ இல்லைன்னா அவங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் வரும்போது திருப்பி ஊருக்கு போலாமா பிளான் பண்றதுக்கு இந்த ஆக்சிடென்ட்ஸ் பார்த்து இப்போ யோசிக்கிற மாதிரி ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் லைட்ல நடந்த ஓவரால் ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து ஒரு நார்மலா ஒருத்தர் கார் ஓட்டுவர் இருந்தாலும் சரி, இல்ல சென்னையில ஒர்க் பண்றாங்க இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்னால நம்ம ஊருக்கு பிரைவேட் பஸ்ல டிராவல் பண்றாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றாங்க, எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி எல்லாருமே இதுக்கு பிறகு டிராவல் பண்றதுக்கே பயப்படுற சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஃபியூ மந்த்ஸ்க்கு பிஃபோர் ஏற்கனவே ஃபிளைட்ல இண்டிகோ ஃபிளைட்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்தனால ரேட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால பல பேசஞ்சர் சஃபர் ஆனாங்க. சரி, ட்ரெயின்ல போலான்னு பார்த்தா ட்ரெயின்லுமே பிரியராவே டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடுது. நம்மளுக்கு இருக்கிறது பெஸ்டான ஆப்ஷன் கவர்மெண்ட் எஸ்சிடிசி பஸ்ஸோ இல்ல பிரைவேட் பஸ்ஸஸ் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி அதுல பல பேர் ஸ்லீப்பர்ல டிராவல் பண்றாங்க. அதுலயுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோல நேத்து நைட் கடலூர் மாவட்டத்துல கவர்மெண்ட் பஸ்க்கோ 2 பிரைவேட் கார்ஸ்க்கும் நடுவில் நடந்த ஆக்சிடென்ட் பத்தியும் மற்றும் தென்காசி திருவண்ணாமலையில நடந்த ஆக்சிடென்ட் பத்தியும் நம்ம பக்கத்து ஸ்டேட் இருக்கிற கர்நாடகால ஹை கிளாஸ் ஸ்லீப்பர் பஸ் லாரி மோதி ஆக்சிடென்ட் நடந்து பிறகு பஸ் ஃபயர் ஆன பத்தியும் ரொம்ப டீடைல்டா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ் ஷார்ட் பீரியட்ல பார்க்கணும்னா கீழே இருக்க ஃபயர் ஸ்பான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுக்கோட்டையில இருக்கிற ஒரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரு ரிலேட்டிவ்ஸ் வெளிநாட்டுக்கு போறதுனால அவங்க அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து சென்னையில இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு அவர் டிராப் பண்ணி அவர் போன அப்புறமா திருப்பியும் புதுக்கோட்டைக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலியோட நல்லபடியா வரும்போது அந்த டைம்ல பெரம்பூர் பார்டர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சொல்றாங்க ஆப்போசிட்ல இருந்து திருச்சியில இருந்து சென்னைக்கு போற கவர்மெண்ட் எஸ்சிடிசி பஸ் ஹைவேல இன்னொரு சைட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த பஸ்ல முன்னாடி இருக்கிற 2 டயர் வெடிச்சனால கண்ட்ரோல்ல இறந்த பஸ் 2 ரோட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற தடுப்பு சுவர்ல மோதி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போற பாத்ல வந்தனால சென்னை ஏர்போர்ட்ல இருந்து புதுக்கோட்டைக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த கார்ல அந்த பஸ் வந்து பிறகு அதுக்கு பின்னாடி இன்னொரு ஃபேமிலி கரூர்ல சேர்ந்த ஒரு கார்மெண்ட் டெக்ஸ்டைல் பிசினஸ் மேன் அவங்க வைஃபும் அவரும் வந்துட்டு இருந்தாங்க. இந்த பஸ் 2 கார்லுமே மோதினால ஒரே ஃபேமிலில ஒரு கார்ல இந்த ஒரு ஃபேமிலில 7 பேர் இறந்துட்டாங்க. இன்னொரு கார்ல பார்த்தோம்னா ஒரே ஃபேமிலில 3 பேர் இறந்திருக்காங்க. இதுல ஒரு சின்ன குழந்தை கூட இறந்திருக்கு. இந்த 9 பேர்ல ஸ்பாட்லயே 7 பேர் இருந்துட்டாங்க. சில பேருக்கு பக்கத்துல இருக்க பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் திருச்சி இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உடனே அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போற வழியிலே 2 பேர் இறந்துட்டாங்க. இறந்த பர்சன்ஸ் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா அந்த எஸ்சிடிசி பஸ்ஸோட டயர் வெடிச்சனாலதான் சொல்றாங்க. இது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டோட ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாதனாலதான் இந்த மிகப்பெரிய உயிரிழப்பு ஆயிருக்கு. அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னா இந்த நம்ம ஃபேமிலிக்கு ஆன ஆக்சிடென்ட் வேற யாருக்குமே இந்த மாதிரி ஆகக்கூடாது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸோட செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மாவட்ட ஆட்சியர் இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஸ்பாட்க்கு போய் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் ஃபைண்ட் பண்றதுக்கு ஆர்டிஓ ஆபீஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்க்கு என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு தெரிஞ்ச உடனே நம்ம தமிழ்நாடோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்ஜூர் ஆன பீப்புளுக்கு பாக்குறதுக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு விருந்தார். இன்ஜூரி ஆன பீப்புளுக்கு ஆறுதல் கூற அப்புறமா இந்த நடந்த விஷயத்துக்கு ரொம்ப பெரிய அளவுல வருத்தத்தை தெரிவிச்சார். பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக இறந்த பீப்புளுக்கு 3 lakh rupees காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 2 மாசம் முன்னாடி ஆந்திரால இருக்கிற ஒரு பிரைவேட் பஸ் ஆப்போசிட்ல வந்த 2 வீலர் பஸ் கீழே மாட்டதுனால அந்த பஸ் ஃபுல்லாவே எரிஞ்சு கிட்டத்தட்ட 20 பீப்புள் வரைக்கும் இறந்திருக்காங்க. பிறகு உடனே பார்த்தோம்னா கர்நாடகால தமிழ்நாட்டுல பல இடத்துல இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி திருவண்ணாமலையில ஒரு சக்திவேல் என்ற ஒரு பர்சன் அவங்க ஃபேமிலி அவங்க வைஃப் கனகவல்லி அவங்க கூட
அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஊர்ல இருந்து விழுப்புரம் ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு சைடு விழுப்புரம்ல இருந்து திருவண்ணாமலைக்கு வரதுக்கு இன்னொரு டைரக்ஷன்ல இருந்து கவர்மெண்ட் பஸ் வந்துட்டு இருக்கு. எதிர்பாராத விதமாக அவங்க டிராவல் பண்ண கார்ல இந்த கார் டிரைவர் ஆப்போசிட்ல வந்த பஸ்ல மோதின பிறகு அதுல இருந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் இருந்துட்டாங்க. இந்த பஸ் ஆக்சிடென்ட் நடந்த உடனே அந்த காரோட டாப் ஃபுல்லாவே நசுங்கி போச்சுன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய அளவில் அந்த காருக்கான டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் வந்து இந்த ஆக்சிடென்ட்கான ரீசன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தென்காசியில இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் பஸ் எப்படி சென்னையில நம்மளுக்கு எம்டிசி பஸ்ஸஸ் லோக்கல்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஊர்ல லோக்கல் ஏரியாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது டர்ன் பண்ற இடத்துல ஆப்போசிட்ல ஆட்டோல ஒரு 4 லேடிஸ் பீப்புள் இருந்தாங்க. அந்த பஸ் டிரைவர் அந்த ஆட்டோ பார்த்த உடனே பிரேக் போட ட்ரை பண்ணார். பட் அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆனனால அந்த பஸ் போய் அந்த ஆட்டோமொபைல இடிச்சு உடனே அந்த உள்ள இருக்கிற பெண்களுக்கு அடிபட்டு இருக்கு. அந்த கவர்மெண்ட் பஸ்ஸோட முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் மிரர் ஃபுல்லாவே ப்ரோக் ஆயிருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் மேரேஜஸ்க்கு ஒரு அத்தியாவசியம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக இல்ல அவங்க பர்சனல் திங்ஸ்க்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணும்போது எதிர்பாராத வகையில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. சரி, தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ்னால ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில 2 o'clock 3 o'clock நடுவுல பார்த்தோம்னா கர்நாடகால கோர்லாத்து கிராஸ் சீட்லா துர்கா என்ற டிஸ்ட்ரிக்ட்ல அங்க இருக்கிற ஒரு ஹைவேல ஒரு பிரைவேட் ஹை கிளாஸ் ஸ்லீப்பர் பஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதுல ஓவராலா கிட்டத்தட்ட 30 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க. அந்த பஸ் இந்த கோர்லாத்தூர் கிராஸ் என்ற சொல்ற அந்த இடத்துல நெருங்கும் போது 2 ஹைவேக்கு நடுவுல ஒரு டிவைடர் இருந்துச்சு. ஆப்போசிட்ல இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய லாரி பார்த்தோம்னா 2 ஹைவேக்கு நடுவுல இருக்கிற தடுப்பு சேவர்ல மோதின பிறகு இந்த டைரக்ஷன்ல வர பஸ்ல இருக்கிற அந்த பெட்ரோல் டேங்க் டீசல் இருக்கிற இடத்துல வந்து டைரக்டா மோதி இருக்கு. இந்த எந்த அளவுக்கு ஸ்பீட்ல மோதிருக்குன்னு பார்த்தா மோதின உடனே அந்த பஸ்லயுமே அந்த லாரியுமே உடனே ஃபயர் ஸ்பீட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பிரைவேட் செக்டர்ஸ் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்திருப்பாங்க, லீவ் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் செலிப்ரேட் பண்றது அந்த கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க இதெல்லாம் சரி, இல்ல ஏதாச்சும் ஒரு மேரேஜ் பர்பஸ்க்காகவோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மீட் பண்றதுக்கு இந்த பிரைவேட் ஸ்லீப்பர் லக்ஸுரி பஸ் ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுல தூங்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நம்ம நல்லபடியா நம்ம ஃபேமிலி போய் மீட் பண்ணுவோம், இந்த கிறிஸ்மஸ் நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுவோம், நியூ இயர் செலிப்ரேட் பண்ண அப்புறமா நம்ம திருப்பி ரிட்டர்ன் பேக் பண்ணலாம்னு சொல்லி டிராவல் பண்ணவங்க உடனே இவ்வளவு பெரிய விபத்து ஆகி உடனே அதுல இருந்து வந்த ஃபயர் அந்த லாரி மற்றும் அந்த பஸ்ல இருக்கிற ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி கிட்டத்தட்ட 20 பேர் கீழே எரிஞ்சு இறந்திருக்காங்க. இதே இன்சிடென்ட் தான் அக்டோபர் மாசத்துல ஆந்திரால நடந்துச்சு. அதுல பார்த்தோம்னா 2 வீலர் ஆப்போசிட்ல இருந்து வந்த 2 வீலர் பஸ் பிரைவேட் பஸ்க்கு கீழே மாட்டினால ஃபயர் ஆகி மொத்தம் பஸ்ஸும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இது பார்த்தோம்னா ஆப்போசிட்ல வந்த லாரி வந்து மோதினால இந்த இன்சிடென்ட் ஆயிருக்கு. இவ்வளவு இந்த அளவுக்கு டெத் ஆன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பிரைவேட் லக்ஸுரி ஸ்லீப்பர் பஸ்னால நிறைய பேர் மார்னிங் 3 o'clock இருந்தனால நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கி இருக்கிற டைம்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகும்போது உடனே நம்மளுக்கு முழிப்பு வந்தாலும் நம்மளால ஓடி வெளியே போக முடியாது. இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே அந்த ஃபுல் ஸ்ப்ரெடாவா கொஞ்சம் கொஞ்சமா ஃபயர் உடனே ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் வித்தின் செகண்ட்ஸ் ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபயர்லுமே சில பேர் பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கிற அந்த கண்ணாடியில சரௌண்டிங்ல இருக்கிற கிளாஸஸ் பிரேக் பண்ணி நிறைய பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. யாருக்கு அதிகமா அடிபட்டுச்சோ யார் தூக்கத்துல இருந்தாங்களோ அவங்க தான் வெளியே போக முடியாம அந்த பிளாக் ஸ்மோக்ல உள்ளே மாட்டிட்டு அந்த ஃபயர்ல எரிஞ்சு இறந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே பக்கத்துல இருக்க ஆம்புலன்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த எரிஞ்ச பஸ்ல இருந்து நிறைய பேரை மீட்டு இன்ஜுரி ஆன பீப்புளுக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இறந்த பீப்புளுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் 5 lakh rupees காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட ஆழ்ந்த இரங்கலும் அந்த மக்களுக்கு தெரிவித்திருக்காரு. நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் அவரோட கண்டலன்ஸும் இந்த விபத்துக்கு தெரிவிச்சிருக்காரு. அங்க வந்த போலீஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இந்த ஆக்சிடென்ட்ல நடந்த எக்ஸாக்ட் ரீசன் ஃபைண்ட் பண்றதுக்கு பிரைவேட் பஸ்ஸோட டயர் வெடிச்சு இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, ரொம்ப ஹை லெவல்ல ஸ்பீடா ஓட்டுனால ஆச்சா, இல்ல ஆப்போசிட்ல வந்த ட்ரக் கண்ட்ரோல் இல்லாதனால இது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி விசாரிச்சுட்டு வராங்க. இந்த பிரைவேட் பஸ் ஓட்டுன ரஃபீக் என்ற ஒரு பஸ் டிரைவர் ஒரு கிளீனர் பார்த்தோம்னா அவருக்கும் இன்ஜுரிஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, நான் 60-70 km/h பஸ்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல இருந்து ஒரு ட்ரக் பார்த்தோம்னா 2 ரோட்க்கு நடுவில் இருக்கிற டிவைடர்ல மோதின பிறகு நான் போட்டுற பஸ்க்கு முன்னாடி ஸ்பீடா வந்துச்சு. இது நான் பார்த்த உடனே நான் பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண கூட ட்ரை பண்ணேன். அதே ரோட்ல பக்கத்துல இன்னொரு வண்டி டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. நான் கண்ட்ரோல் பண்ணும் போது அது மேலேயும் பட்டுச்சு. ஆனாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு பிறகு எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும், ஒரு மிடில் கிளாஸ் பர்சன், ஒரு நார்மல் சேலரி வாங்குற பர்சன்ஸ்னால கண்டிப்பா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் பீரியட்ல ஒரு மேரேஜ்க்கு ஃபிளைட் புக் பண்ணி கண்டிப்பா அடுத்த ஒரு இடத்துக்கு போக முடியாது. அதனால அவங்க ஆல்டர்னேட்டிவா ட்ரெயின் சூஸ் பண்றாங்க.
சரி ட்ரெயின்ல போனோம்னு பார்த்தா இந்த ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ல சீக்கிரமாவே புக் ஆயிடுது அதனால நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து இந்த மாதிரி பிரைவேட் சில பேர் பிரைவேட் பஸ்ஸஸ் சூஸ் பண்றாங்க, சில பேர் ஹை கிளாஸ் பிரைவேட் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் சூஸ் பண்றாங்க, சில பேர் நைட்ல டிராவல் பண்றதுக்கு ஹை கிளாஸ் பிரீமியம் ஸ்லீப்பர் பஸ் சூஸ் பண்றாங்க, சில பேர் கவர்மெண்ட் பஸ்ஸஸும் சூஸ் பண்ணி டிராவல் பண்றாங்க. இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது எதிர்பாராத வகையில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் அந்த போற பஸ் டிரைவர்ஸ் இல்லாட்டிலும் ஆப்போசிட்ல இருந்து வர வேற ஒரு எந்த வெஹிக்கல்ஸ் 2 வீலர்ஸ் இருந்தாலும் சரி ட்ரக் இருந்தாலும் சரி அவங்கனால பல இன்சிடென்ட்ஸ் ஆகி பஸ் எரிஞ்சு நிறைய பேர் உயிர் எழுந்திருக்காங்க. இது ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட்னாலும் யாருனாலுமே எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா பெரிய இன்சிடென்ட்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பா இந்த பிரைவேட் பஸ்ஸஸ்க்கும் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கும் நடவடிக்கை எடுக்கணும். பப்ளிக்கோட லைஃப் கண்டிப்பா ஒரு ஹியூமனோட லைஃப் ரொம்ப வேல்யூபிள். சின்ன சின்ன விஷயத்துக்கு இத்தனை பேர் உயிர் இறக்குறது யாருனாலுமே எக்ஸெப்ட் பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல எந்த விஷயத்துக்கும் பஸ்ல டிராவல் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி ப்ரே பண்ணிட்டு கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்ம இந்த வீடியோட எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்துட்டோம். அடுத்த அப்டேட்டோட அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.